இங்க இந்த கைதி ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு பெரிய ஆபீசர் டெய்லியும் எப்படி வெளியே போயிட்டு உள்ள வராருங்கிறத கவனிச்சு வைக்கிறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த போலீஸ் ஆபீசரோட பேக்கை தூக்கிட்டு அவர் கூடயே வெளியே போறான். சோ அப்பதான் இந்த கைதியுமே அந்த போலீஸ் ஆபீசர் வெளியே போற வரைக்கும் அங்க இருக்க மத்த ஆபீசர்ஸ்லாம் அவரோட ஃபேஸ கூட பார்க்காதத கவனிக்கிறான். இப்ப இந்த கைதியும் அந்த போலீஸ் ஆபீசரோட பக்கத்துல நெருங்குறதுக்காக அவருக்கு டெய்லியும் சவரம் பண்ணி ஒரு கைதி குளிச்சுட்டு வரும்போது அந்த இடத்துல கரெக்டா நிறைய சோப்பு நிறைய போட்டு அந்த கைதி அதுல வழுக்கி விழ வச்சிடறான். அடுத்த நாள் இந்த போலீஸ் ஆபீசருமே அவன் பிளான் பண்ண மாதிரியே அவனையே கூப்பிட்டு சவரெல்லாம் பண்ணி விட சொல்றாரு. இந்த கைதியும் ஜெயில இருக்க மெடிக்கல் ரூமை கிளீன் பண்ற மாதிரி போயிட்டு டாக்டர் பார்க்காத நேரமா பார்த்து அங்க இருந்து நிறைய தூக்க மாத்திரை எடுத்து வச்சுக்கிறான். அப்படி இருக்க ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு சிவன் சிலைக்கு பூஜை பண்ணி பிரசாதம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இவனுமே போய் பிரசாதத்தை வாங்கிட்டு அதுல அவன் எடுத்து வச்ச தூக்க மாத்திரையை கலந்துடுறான். அப்படியே அந்த பிரசாதத்தை கொண்டு போய் அந்த போலீஸ் ஆபீசர்கிட்ட கொடுக்க அவருமே குடிச்சிட்டு நல்லா தூங்கிடுறாரு. இந்த கைதி இந்த டைமை பயன்படுத்தி அவரோட ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அவரோட மீசையும் எடுத்து ஒட்டிக்கிறான். இப்ப வெளியே வரும்போது ஒரு ஃபைல் எடுத்து அவன் மூஞ்சிக்கு முன்னாடி வச்சு படிக்கிற மாதிரியே வரான். அங்க இருக்க மத்த ஆபீசர்ஸ்ல ஒருத்தர் கூட அவனை கவனிக்கவே இல்ல. இப்ப கரெக்டா அவன் கார் கிட்ட போகும்போது அங்க இருக்க ஜெயிலோட வார்டன் ஓடி வந்து டிரைவருக்கு ஏதோ எமர்ஜென்சி வேலைங்கிறனால போயிட்டான்னு சொல்லி சாவி அவன் கையில கொடுக்குறான். சோ இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஆக்சுவலா இவனுக்கு கார் ஓட்டவே தெரியாது. இப்ப இவனுமே எப்படியாவது வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு கார் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்றான். பார்த்தா கார் கண்ட்ரோல் இல்லாம போய் அங்க இருக்க ஜெயிலோட கதவுல மோதி மறுபடியும் அங்க இருக்க ஆபீசர் கிட்ட மாட்டிக்கிறான். சோ இதை பார்க்கும்போது உங்க மைண்டுக்கு என்ன டைலாக் ஞாபகம் வருதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.